தமயந்தி. தமயந்திக்கு வயசு 45. இவங்க நம்ம வீட்டு எதிர் வீட்ல இருக்காங்க. தமயந்திக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தா. இவங்க கணவர் பேரு கண்ணன். வயசு 50. அவரு அங்க இருக்கிற ஒரு பேங்க்ல மேனேஜரா இருந்தாரு. தமயந்தி பார்த்தீங்கன்னா, நல்ல ஆளு. அழகாவும், உயரமாவும் இருப்பாங்க. தினமும் இவங்க பொண்ணு காலேஜுக்கு போகும்போது, இவங்க அவங்க வீட்டு வாசல்ல வந்து டாட்டா, பாய் பாய் அப்படிலாம் காமிப்பாங்க. காமிச்சதும் உள்ள போயிட்டு வீட்ல சமையல் வேலைலாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு. சரி, பேங்க்ல லோன் கேட்கலான்னு சொல்லிட்டு, அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ற பேங்க்குக்கு போயிருந்தேன். அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி குடுத்ததும், அவங்க ஷ்யூரிட்டி கேட்டாங்க. ஆனா ஷ்யூரிட்டி என்கிட்ட எதுவும் இல்ல. உடனே பார்த்து என்ன கேட்டாரு. "நீ நம்ம வீட்டு எதிர்ல தானே இருக்கன்னாங்க." "ஆமா அங்கிள்" அப்படின்னேன். "ஷ்யூரிட்டி வேணுமேப்பா, என்ன பண்றதுன்னாங்க." நான் உடனே சொன்னேன், "நம்ம எதிர் வீட்ல தான் இருக்கோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதான்" அப்படின்னேன். "என்ன பிஸ்னஸ் பண்ண போற?" அப்படின்னாங்க. "இது மாரி ஊறுகாய், பிரிக்கிள் அதெல்லாம் சொந்தமா பண்ணலான்னு இருக்கேன்" அப்படின்னேன். "சரி, அ நான் கேரண்டி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு லோனும் சாங்ஷன் பண்ணிட்டாரு. வீட்டுக்கு வந்ததும் தமயந்தி அவங்க வீட்டு வாசல்ல இருக்கும்போது நான் சொன்னேன், "அவரு ஒர்க் பண்ற பேங்க்குக்கு தான் போயிருந்தேன். லோனுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். அவரு ஷ்யூரிட்டி கஷ்டம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் கேட்டதால சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாருன்னேன்." ரொம்ப சந்தோஷம் தான். ஆமா, என்ன பண்ண போற?" அப்படின்னாங்க. "இந்த மாரி பிரிக்கிள் பிசினஸ் தான் பண்ணலான்னு இருக்கேன். லெமனு, மேங்கோஸு, அப்புறம் புளி இதெல்லாம் நானு ஊறுகாய் மாரி பண்ணி எல்லா கடைக்கும் சப்ளை பண்ண போறேன்னேன்." நல்ல விஷயம் தான். உனக்கு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண தெரியுமா?" அப்படின்னாங்க. "ஏதோ கொஞ்சம் தெரியும். நானு வேலைக்கும் ஆள் பார்த்துட்டுருக்கேன். யாருனா இருந்தா நல்லாயிருக்கும்" அப்படின்னேன். தமயந்தி ஒண்ணு, "சரி, நானும் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் சரியா? எனக்கும் ஊறுகாலாம் ப்ரிப்பேர் பண்ண தெரியும். லெமனு இதெல்லாம் நானு ப்ரிப்பேர் பண்ணி தரேன்னாங்க." சரி அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் காலையில நானு மார்க்கெட்டுக்கு போயிட்டு லெமனு, மேங்கோ, புளி, அதுக்கப்புறம் உப்பு, என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவையோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இவங்க பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு இருந்தா. அவ பொண்ணும் பார்க்க நல்லா தான் இருப்பா. அவ பேரு சரண்யா. வீட்டுக்கு வந்ததும் தமயந்தி என்ன கேட்டா, "என்ன திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டியான்னாங்க." பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஆன்ட்டின்னா." "இரு, நானு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு நான் வந்து ஹெல்ப் பண்றேன்னா." சரின்னு சொல்லிட்டு நானும் எல்லா திங்ஸும் எடுத்துட்டு சமையல் அறைக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தமயந்தியும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு வந்தாங்க. வந்ததும் அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் அவங்களுக்கு அந்த லெமன்லாம் கட் பண்ணி குடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் பேச ஆரம்பிச்சேன். "உங்களது லவ் மேரேஜா ஆன்ட்டின்னு?" "ஏன்?" அப்படின்னாங்க. "இல்ல, நீங்க இப்பவே இவ்வளோ அழகா இருக்கிறீங்களே, இன்னும் காலேஜ்லாம் படிக்கும்போது ரொம்ப அழகா இருந்திருப்பீங்களே, நெறைய ப்ரப்போசல்லாம் வந்திருக்குமே, அதான் கேட்குறேன்" அப்படின்னு. உடனே தமயந்தி சிரிக்க ஆரம்பிச்சா. "இல்லப்பா, எனக்கு அப்போ லவ்வெல்லாம் பண்ண தெரியாது. அரேஞ்ச் மேரேஜ் தான்" அப்படின்னாங்க. "ஆ இப்பயும் நீங்க சும்மா சொல்லக்கூடாது. அவ்வளோ அழகா இருக்கீங்க. உங்க பொண்ண கம்பேர் பண்ணா நீங்க அவ்வளோ அழகுன்னு" சொல்ல ஆரம்பிச்சேன். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க 45, 46 வயசுல பார்த்தீங்கன்னா, அவங்க அழகா தான் இருப்பாங்க. ஆனா, அவங்க அழக பத்தி சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. திருமணம் ஆன புதுசுல தான் அவங்க கணவரு இதெல்லாம் சொல்லுவாங்க. "ஏய், உன்ன மாரி ஒரு அழகு யாரும் இல்ல. ரொம்ப அழகா இருக்கிறலாம்." நாளு ஆக ஆக குழந்தைங்க, பசங்க எல்லாம் காலேஜ் போற வயசு வந்ததும் பார்த்தீங்கன்னா, அவங்க கணவர்மார்கள் வந்து ஒர்க்கு, பிசினஸ்ஸு அதில தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்களே தவிர, வீட்ல கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த மாரி சமயத்தில நீங்க அழகா இருக்கீங்கலாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த காலேஜ் மைண்ட் செட் வந்துரும். அவங்க காலேஜ் படிக்கிற மாரியும், நம்ம ஏதோ ப்ரப்போஸ் பண்ற மாரியும் அந்த மைண்ட் செட்ல வருவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பிக்கிள்லாம் ஊறுகாலாம்
ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்டதும், சரி இதெல்லாம் கவர்ல பேக் பண்ணணுமே, அதுக்கும் ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டாங்க. இல்ல பரவால்ல நீங்க போங்க நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன்னேன். வேணாம் இவ்வளோ பண்ணிட்டேன், இதையும் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு, அவங்களே அந்த பாக்கெட்லாம் பேக் பண்ணியிருந்தாங்க. நான் அப்போ அப்படியே அவங்க முகத்த பார்த்தேன். அவங்க அப்படியே அந்த பேக்கிங் பண்ணும்போது, கண்ணு வந்து அந்த பேக்கிங்கில இருந்தது. நான் அப்படியே அவங்க முகத்த பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு கண்ண தூக்கி என்ன பார்த்தாங்க. நான் அவங்கள பார்த்தத கவனிக்க ஆரம்பிச்சேங்க. "என்ன?" அப்படின்னாங்க. "இல்ல உங்க நெத்தி, கன்னம், கண்ணு, மூக்கு இதெல்லாமே ரொம்பவே அழகா இருக்குன்னேன்." "என்ன நீ என் அழக வர்ணிச்சுட்டே இருக்க?" அப்படின்னாங்க. "என்ன பண்றது?" அப்படின்னேன். "காலகாலத்தில ஒரு கல்யாணம் பண்ணு, எல்லாம் சரியா போயிடும்னாங்க." "எப்படிங்க பண்றது? உங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சேன்னேன்." "ஏய் நான் என்ன சொல்லல, ஜென்ரலா சொன்னேன்." அப்படின்னாங்க. சரி சரின்னதும், பேக்கிங்லாம் முடிச்சுட்டு இவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் அடுத்த நாள் எல்லா கடைக்கு போயிட்டு இத டெலிவரி பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 2, 3 கடையில போய் கேட்டேன். அவங்க ஏற்கனவே பிரிக்கில்லாம் வந்து போடுற ஆள் இருக்காங்கப்பா, ஏஜென்சிக்காரங்க. நீ வேற புதுசா ஏன்பா அப்படின்னாங்க. ஒரு நாள் எதுவுமே ஆகல. ரொம்ப சேடா வீட்டுக்கு வந்தேன். தமயந்தி உடனே என்ன கேட்டா. "என்ன ஆச்சுன்னாங்க?" "வாங்கிக்கிட்டாங்களான்னாங்க." "இல்ல ஆல்ரெடி ஏஜென்சி பிரிக்கல்லாம் குடுக்குறாங்களாம். அவங்க கிட்ட தான் வாங்குறாங்க. என்து வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு" சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருந்தேன். உடனே தமயந்தி பேச ஆரம்பிச்சாங்க. "சரி கவலைப்படாத. இன்னைக்கு தானே ஸ்டார்ட் பண்ண. எல்லாம் போக போக சரியாயிடும்னு" சொல்லிட்டு, அவங்க உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சர்க்கிள்க்குலாம் இந்த பிரிக்கில பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்களும் டோர் டெலிவரி பண்ணுவீங்களான்னு கேட்டதும், நான் சொன்னேன், "சரி நம்ம தான் பிசினஸே இல்லாம இருக்கிறோமே, டோர் டெலிவரியாவது பண்ணலாமேன்னு" சொல்லிட்டு எல்லார் வீட்டுக்கும் போய் டோர் டெலிவரியும் பண்ணிட்டுருந்தேன். இந்த மாரிலாம் ஹெல்ப் பண்ணதும் எனக்கு தமயந்தி மேல ரொம்பவே பாசம், மரியாதை, அன்பு எல்லாமே அதிகமாச்சு. ஒரு வழியா ஒரு 10 நாள்ல எல்லா பிரிக்கிள்ஸ்லாம் நாங்க சேல் பண்ணிட்டோம். நல்லா ப்ராஃபிட்டும் இருந்தது. நான் உடனே ப்ராஃபிட்லாம் வந்திருக்குதே, இவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு ஒரு சின்ன ரிங் வாங்குனேன். ஒரு 15,000ல. ரிங் வாங்கிட்டு கொண்டு வந்து தமயந்தி கிட்ட கண்ண மூடுங்களேன்னேன். ஏன்னு கேட்டாங்க. கண்ண மூடுங்கன்னேன். சரி கண்ண மூடுனதும், நான் அந்த கிஃப்ட் பாக்ஸ குடுத்தேன். "ஏய் என்ன இதுன்னாங்க." "இல்ல அந்த பிரிக்கிள் பிசினஸ்ல நல்லா ப்ராஃபிட் வந்தது. அதான் நீங்க எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணீங்களே அதான்னேன்." "ஏய் நான் இதுக்காகலாம் நானு பண்ணல தெரியுமா? எனக்கு தோணுச்சு நான் பண்ணேன்னாங்க." "இல்ல பரவால்ல" அப்டின்னேன். சரின்னு சொல்லிட்டு குடுத்ததும் வாங்கிட்டாங்க. அவங்க பொண்ணு இதெல்லாம் பார்த்தா, "என்னம்மா இதெல்லாம்?" அப்டின்னாங்க. "இல்ல அவரு பிரிக்கிள் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. நான் அன்னைக்கு போய் ஹெல்ப் பண்ணேன். அதனால தான்" அப்டின்னாங்க. "சரிம்மா எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது. நானு போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவ பொண்ணும் போனதும், நான் உடனே மறுபடியும் பிரிக்கிள்லாம் ரெடி பண்ண வரீங்களான்னேன். "சரி வரேன்னு" சொல்ட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, நல்லா மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க பெர்ஃப்யூம் வாசனை அவ்ளோ நல்லா இருந்தது. சந்தன வாசனை. நான் உடனே கேட்டேன், "என்னங்க நீங்க வீட்டுக்குள்ள வந்ததும் இவ்ளோ வாசனை, அந்த சாண்டல் வாசனை ரொம்ப நல்லா இருக்குன்னு. பிடிச்சிருக்கா?" அப்படின்னாங்க. பிடிச்சிருக்குன்னேன். "நான் வேணா உனக்கு அந்த பெர்ஃப்யூம் பாட்டில் குடுக்கட்டுமான்னாங்க." "வேணாங்க. ஏன்னா அது நான் போட்டா நல்லா இருக்காது. நீங்க பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணா தான் நல்லாருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த பெர்ஃப்யூம் வாசனைய மோந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வாசனை பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே என்கிட்ட நின்னாங்க. நான் உடனே கேட்டேன், "எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. எனக்கு நேத்து ஃபுல்லா ஒரே கனவுன்னு." "என்ன கனவுன்னாங்க?" "நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதா மாரி கல்யாணம் கனவு காண்னேன்னேன்." "ஏய் என்ன சொல்ற?" அப்படின்னாங்க. "தெரியலங்க எனக்கு உங்கள ரொம்பவே பிடிச்சிருக்குன்னாங்க." அவங்க உடனே சொன்னாங்க, "நான் ஒரு ஃபேமிலி, எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்காரு. நீ என்ன இப்படி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மாரி கனவு காண்னேன்னு சொல்ற?" அப்படின்னாங்க. "இல்ல நிஜமா தான் நேத்து நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்ல" அப்டின்னேன். "இப்ப என்னதான் வேணும்?" அப்டின்னாங்க. "நான் உங்க கூட லைஃப் லாங்கா இருக்கணும்" அப்டின்னு. ஒண்ணு அவ யோசிச்சு பார்த்தா, சரி நம்ம கணவர் தான் எப்பயும் ஒர்க்கு அந்த இதுல இருக்காங்களே, இந்த பையன் நம்ம மேல தான் ரொம்ப பாசமா இருக்கானே, சரின்னு சொல்லிட்டு நாங்க அன்னைக்கு நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சோம். பொதுவாவே பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்துல, எதிர் வீட்ல இந்த மாரி ஆளுங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க கூட நமக்கு ஃப்ரெண்ட்லியா பேசறதுக்கு நேரம் அதிகமா கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது, அவங்க அழக பத்தி சொல்ல ஆரம்பிக்கும்போது, "ஏங்க உங்கள பார்த்தா என் டீச்சர் மாரியே இருக்குங்க. உங்கள பார்த்தா என் ஃப்ரெண்ட் மாரியே இருக்குங்க சார்ன்னு" சொல்லிட்டு இந்த மாரிலாம் நம்ம பேச ஆரம்பிக்கும்போது, அவங்களுக்கு நம்ம மேல இன்னும் அன்பு அதிகமாகும். பரவால்ல நம்ம இவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குமே சொல்லிட்டு. அதனாலேயே நம்ம பார்க்கும்போதெல்லாம் அவங்க சிரிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம பேசினாலும் அவங்க பேசுறதுக்கு ரொம்பவே
முயற்சியும் பண்ணுவாங்க. இந்த மாரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்பலாம் தேவையோ, அப்பலாம் சாப்பாடு கண்டிப்பா போடுவாங்க. ஆனா, இந்த மாரி ஃப்ரெண்ட்ஷிப்ல நம்ம எப்பவுமே கோவப்படக்கூடாது. நிதானமா இருக்கணும். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கணும். நம்ம அப்பலாம் தோணுதோ, அப்பலாம் ஃபோன்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலிலாம் இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் ரொம்ப பொறுமையா இருக்கணும். அவங்கலாம் ஃபோன் பண்ணா நம்ம பேசணும். அவங்கலாம் சொன்னா நம்ம செய்யணும். இந்த மாரி செஞ்சீங்கன்னா, நமக்கு ரிலேஷன்ஷிப்பு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. கீப் ஆன் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.